தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது எந்தெந்த தேதிகளுக்கு, எந்தெந்த மாவட்டங்கள் சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதாவது 17ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக வருகிற 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 6ஆம் தேதி அன்றும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 17ஆம் தேதி அன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதியன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும், குறைஞ்சபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. அதே சமயம் வங்கக்கடல் பகுதிகளில், தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில், தெற்கு கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த மாத இறுதியில் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது தமிழ்நாட்டில். இந்த புயலை பொறுத்தவரை இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதே சமயம் இந்த மாத இறுதியில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். இது மீண்டும் அடுத்த சுற்று கனமழையாக உருவாகி டிசம்பர் மாதம், அதாவது முதல் வாரத்தில் கனமழையானது நீடிக்க வாய்ப்புள்ளது. இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்பு உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை, திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மதுரை மாவட்டம் ஏழுமலை 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்
4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மூலை கரைப்பட்டு. திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி ஏடபிள்யூஎஸ். தென்காசி மாவட்டம் சிவகிரி. விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை. கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை. தேனி மாவட்டம் பெரியாறு. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை. திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி. விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை கேவிகே ஏடபிள்யூஎஸ். விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம். தேனி மாவட்டம் தேக்கடி. தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ. கன்னியாகுமரி மாவட்டம் முக்கடல் அணை. கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர் விலை. விருதுநகர் மாவட்டம் விரிஞ்சிபுரம். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல் வாய் மொழி. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை. தேனி மாவட்டம் மஞ்சளாறு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம். தேனி மாவட்டம் ஒளிநாய்க்கனூர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொதுப்பணித்துறை மக்கிடம்பட்டி. விருதுநகர் மாவட்டம் பெரியாறு அணை. மதுரை மாவட்டம் சாத்தியார். கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிலை. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம். தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம். மதுரை மாவட்டம் கல்லுந்திரி. மதுரை மாவட்டம் கள்ளக்குடி. தூத்துக்குடி மாவட்டம் சூரன்குடி. விழுப்புரம் மாவட்டம் குளியனூர். கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழித்துறையாறு. விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு. வளவனூர். நீலகிரி மாவட்டம் கெத்தை. ராமநாதபுரம். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை தாலுகா அலுவலகம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி. கோயம்புத்தூர் மாவட்டம் பில்னூர் அணை மேட்டுப்பாளையம். தேனி மாவட்டம் பெரியகுளம் பிடிஓ. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி. மதுரை மாவட்டம் தல்லாக்குளம். தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதே சமயம் குறிப்பாக 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களில். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெப்பநிலை நிலவரம் பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில் 34.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கரூர் பரமத்தியில் 20 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். 17ஆம் தேதி அன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.